கரூர் மாவட்டம் காந்தி கிராமம் பகுதியில் மூடிப்பட்டிருந்த பேக்கரி கடை முன்பு தூங்குவது போல நடித்து கடையின் ஷட்டரை திறந்து உள்ளே நுழைந்த மர்ம நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன், விவரம். வணக்கம் மேடம். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி கிராமத்தில் திருச்சி செல்லும் பிரதான சாலையில் நூற்றுக்கணக்கான கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், வங்கிகள் அமைந்துள்ளன. அந்த பகுதியில் பேக்கரி கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. கடந்த 15ஆம் தேதி நள்ளிரவு சுமார் 11:30 மணியளவில் அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் அந்த கடை வாசலில் படுத்து உறங்குவது போல் அவர் அணிந்திருந்த பையில் வைத்திருந்த மர்ம பொருட்களை வைத்து ஒரு பக்க பூட்டை திறந்துள்ளார். கடையின் சட்டரை லேசாக திறந்து அந்த மர்ம நபர் பாம்பு போல் மெதுவாக ஊர்ந்தபடியே உள்ளே சென்றுள்ளார். கடைக்குள் சென்று அந்த நபர் கல்லாப்பெட்டியை திறந்து பார்த்தபோது சில்லறை காசுகளும் சில ரூபாய் நோட்டுகள் மட்டுமே இருந்துள்ளன. உள்ளே எதிர்பார்த்த அளவு பணம் இல்லாதால் ஏமாற்றமடைந்தார். அதைத் தொடர்ந்து தனது செல்போன் இருக்கும் டார்ச் லைட் மூலம் கடையை நோட்டமிட்டு சில பொருட்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு சட்டர் வழியாக ஊர்ந்தபடியே அங்கிருந்து கிளம்பி சென்றுள்ளார். கரூர் மாநகரில் பேக்கரி கடை ஒன்றில் நள்ளிரவு நேரத்தில் கொள்ளையின் சட்டை திறந்து உள்ளே நுழைந்த சிசிடிவி காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. ஏற்கனவே முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் வீடியோ வெளியான நிலையில் அடுத்தடுத்து சிசிடிவி காட்சி வெளியாகி வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருட்டு சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் கரூர் மாவட்ட காவல்துறை ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.